முருகன் நமது பக்தியை சோதிப்பார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவன் எப்போது எப்படி நமது நம்பிக்கையை சோதிப்பான்? இதோ இந்த கதை அவரது பக்தர்களின் நம்பிக்கையை சோதிப்பதை பற்றி விளக்குகிறது. ஒரு முறை ஒரு பக்தன் முருகன் கோவிலுக்கு அருகே வாழ்ந்தார். அவர் முதியவராக இருந்தாலும் தினமும் மலையின் மீது ஏறி மலர்களும் பழங்களும் கொண்டு சென்று முருகனுக்கு நேரில் வழிபாடு செய்து வந்தார். முருகன் அவரது பக்தியால் மகிழ்ந்து அந்த பக்தரின் உறுதியை சோதிக்க தீர்மானித்தார். ஒரு நாள் முருகன் காட்டுவன் வேடத்தில் அந்த பக்தன் சென்ற வழியில் தோன்றி அவரிடம், ஐயா, இந்த மலையின் மேல் தினமும் ஏறுவதால் உங்களுக்கு என்ன பயன்? இந்த ஏற்ற இறக்கம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறதல்லவா? நீங்கள் கொண்டு வந்த பூக்களையும் பழங்களையும் எனக்கு கொடுங்கள், நான் அதை முருகனிடம் எடுத்துச் செல்கிறேன் என்று கூறினார். அதற்கு அந்த பக்தர், நான் முருகனிடம் நேரடியாக என் பக்தியை செலுத்த வேண்டும், என் நன்றியை உரைக்கும் வழி இதுதான். மற்றவர்களிடம் என் கடமையை ஒப்படைக்க முடியாது என்று கூறினார். முருகன் அந்த பக்தனின் உறுதியையும் பக்தியையும் பார்த்து மகிழ்ந்து தனது உண்மையான ரூபத்தை காட்டினார். பக்தன் அதனால் மேய்ச்சிலிருந்து நெஞ்சம் கனிந்து வணங்கினார். முருகன் சொன்னார், உங்கள் நம்பிக்கையால் நான் மகிழ்ச்சியடைந்தேன். இனி உங்கள் பயணம் எளிதாக இருக்கும். அந்த நாளிலிருந்து அந்த பக்தனுக்கு ஒரு புதுவிதமான ஆற்றல் கிடைத்தது. மேலும் இது உண்மையான பக்தி என்பது எந்த சிரமத்தையும் கடக்க வைக்கும் என்பதை வலியுறுத்துகிறது.